வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா வெஸ்ட் தாம்பரம் முடிச்சூர் ரோடு மதுரையால் பைபாஸை ஒட்டி பார்த்திங்கன்னா அடுத்து சிடிஓ காலனி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த சிடிஓ காலனியில் நம்ம வந்து சேரன் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 42 அடி ஃப்ரண்டேஜ், லென்த்து 54. ஸோ வரக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்ட் ஃபேஸிங் 24 அடி ரோட்டில் 2253 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வந்து சேல்ஸை கொடுத்துருக்காங்க. 5100 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. ரேட் வந்து பார்த்தோன்னா நேரில் உட்காந்து பேசி ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாட்டுக்கு அந்த வீடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த வீடு வரைக்கும் 30 அடி ரோடு, நம்ம பிளாட் வந்து 24 அடி ரோடு ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல்லாக தார் ரோடு. இந்த ஏரியாவை பொறுத்த வரையும் பார்த்தோன்னா நல்லா விஐபி ஏரியா மாதிரி தாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ஏரியா எப்படின்னு சொல்லி. நீங்கள் என்கொயரி பண்ணாலே தெரியும், இல்லை இந்த ஏரியாவில் பிளாட் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது நல்ல ஒரு விஐபி ஏரியா, சிடிஓ காலனி. பாருங்கள், அந்த லொக்கேஷனில் யாருக்காவது ப்ராப்பர்ட்டி தேவைன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நம்ம பிளாட்டு முன்னாடி வரைக்கும் ரோடு போட்டாங்க. அப்படியே அந்த பக்கம் 40 ஃபீட் ரோடு, ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு போயிட்டு நமக்கு மதுரையால் பைபாஸை டச் ஆகும். ஃப்ளட்டு வரும்போது, வெள்ளம் வரும்போது தண்ணி வந்ததுங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ சிடிஓ காலனிக்கு தண்ணி வந்துச்சு, மதுரைவாயல் பைபாஸுக்கு அந்த பக்கம் தாம்பரம் நோக்கி போகும்போது தண்ணி வரல. பட் நமக்கு இந்த பக்கத்தில் தண்ணி வந்தது. இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா இந்த கெனல் ரெடி பண்ணுறது, இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே டீப்பாக ஒர்க்கெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. பட் இந்த கெனல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடையார் ரிவர் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இது வராது. ஸோ அதை காட்டுறதுக்காக தான் இந்த பக்கம் அதை அப்படியே பக்கத்தில் வந்திருக்கேன். அடையார் ரிவர் அந்த பக்கம் வேறு வே அது இருக்குது. இது நம்ம வந்து பார்த்தோன்னா ட்ரைனேஜ் போகுது இல்லையா, ஸோ அந்த ட்ரைனேஜ் பர்பஸுக்காக போட்ட சின்னதாக ஒரு ஓடை. ஸோ அங்கே யூஸ் இந்த லைனில் இருக்கவங்க எல்லோரும் பார்த்தோன்னா அந்த ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாத்தையும் டைரெக்டாகவே பார்த்தோன்னா அங்கே கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. சரிங்களா, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது பெரிய ஓடை, நம்ம அடையார் ரிவர் மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. சிட்டி சைடில் இருக்கக்கூடிய மாதிரி பார்த்தோன்னா அந்தந்த ஏரியாவுக்கு இது கொடுத்துருக்காங்க. நாம் அங்கே ஒரு வேளை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய அந்த ட்ரைனேஜ் வாட்ரு, யூஸ்டு வாட்ரு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயே எடுத்து விட்டுடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக நினைக்கிறவங்களும் இருக்காங்க, இதை நெகட்டிவாக நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதத்தில் பாசிட்டிவ் தான். நீங்கள் வந்து பார்த்தோன்னா வெள்ளம் வரும்போது எல்லா இடத்துலையுமே தண்ணி வந்தது. ஸோ அந்த விஷயத்தை தவிர வேறு எதுவும் பிரச்சனையுமே இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரிவராக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல அரிச்சிட்டு போவோம், அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். இது ஆல்ரெடி காங்க்ரீட் போட்டு சேஃபாக வச்சுருக்காங்க. சரிங்களா, நம்ம நார்மலாக பார்த்தோன்னா ட்ரைனேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்னை சிட்டிக்குள்ளே இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான். வீட்டுக்கு பக்கத்துலேயே ட்ரைனேஜ், அப்படியே பக்கத்துலேயே ட்ரைனேஜ் இருக்குது. நமக்கு இதை வந்து வெஸ்ட் சைடு தான் வச்சு காட்டணும், ஈஸ்ட் சைடில் வச்சு காட்ட முடியாது. இந்த கெனல் இருக்கிறதால, அதாவது ட்ரைனேஜ் இருக்கிறதால. இந்த ட்ரைனேஜ் பார்த்தோன்னா நமக்கு இதுலேருந்து வருங்க, பாரதி நகர் அந்த சைட்லேருந்து வரும். சரிங்களா, பாருங்கள். இந்த சரௌண்டிங்கில் யாருக்காவது ப்ராப்பர்ட்டி தேவைன்னா கால் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தோன்னா ஆல்ரெடி அப்ரூவ்ட் லேண்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்டது. ஸோ இது உள்ளன்னா கூட நம்ம பார்த்தோன்னா போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். பட் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா நமக்கு சிடிஓ காலனி அப்படியே அந்த ஆல்ரெடி போட்டிருக்கிற ரோடில் அட்ஜாயின் அப்படியே இருக்குது. அந்த பங்களா டைப்பில் ஒரு வீடு இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் பங்களா டைப்பில் தான் இருக்கும் வீடு. சின்ன சின்ன வீடு நீங்கள்லாம் பார்க்க முடியாது கம்மி பட்ஜெட்டில். இல்லை நம்ம வந்து சின்ன சின்ன வீடுங்க வந்து பார்த்தோன்னா பார்க்குறதுக்கான வாய்ப்பே இருக்காது. சிடிஓ காலனியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தோன்னா பங்களா டைப் தான், விஐபி ஏரியா தான். ஸோ அந்த ஏரியாவை சொன்னாலே நம்ம ஒன்று சொன்ன மாதிரி விஐபி ஏரியான்றது கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும். இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தாலே உங்களுக்கு புரியும். நம்ம முடிச்சூர் ரோடு அங்கேருந்து நம்ம மதுரைவாயலுக்கு பிரிட்ஜ்லேருந்து டர்ன் எடுக்கிறோம் இல்லையா, அங்கேருந்து 700 மீட்டர் வரும். டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க. 2 பேர் சேர்ந்து வாங்க கூட ஈஸியாக வாங்கிக்கலாம். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுங்க. நன்றி.